எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் பல கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்க்கிறார். தேர்தலுக்கு பல மாதங்கள் இருப்பினும் இன்றே பிரச்சாரத்தை துவங்கியும் விட்டார். ஆனால் எந்த ஒரு ஊடகமும் அவரை கண்டுகொள்வதாக இல்லை. மறுபக்கம் நடிகர் விஜய் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார். அதுவும் சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் மட்டுமே மக்களிடம் உரையாற்றுகிறார் என்ற விமர்சனமும் அவர் மீது உள்ளது. ஆனாலும் அந்த ஒரே ஒரு நாள் நடந்த சில நிமிட பிரச்சாரத்தை ஒரு வாரமாக இங்கு இருக்கும் தமிழ் ஊடகங்கள் தொடர்ச்சியாக விவாத பொருளாக்கி வருகின்றது. இந்த சம்பவம் எடப்பாடி யாருக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் எடப்பாடியால் எதிர்வினை ஆற்றும் சூழ்நிலை இல்லை. ஏனெனில் எதிர்வினை ஆற்றினால் விஜய் மீதுள்ள பொறாமையில் பேசுகிறார் என்று ஊடகங்கள் அடுத்த கட்ட விமர்சன கதைகளை கட்ட தயாராக உள்ளன என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி விஜய்க்கு எதிராகவோ விஜய் கட்சியின் தொண்டர்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்தையும் வைக்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார். ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்து விஜய் கட்சி தங்கள் கட்சியுடன் கூட்டணிக்கு வந்துவிடாதா என்று இலவு காத்த கிளி போல் காத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் கட்சியினருக்கோ வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை சிறிதளவும் கிடையாது. அவர்களது நம்பிக்கையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எந்த கட்சியின் வெற்றியையும் தங்களால் தோல்வியாக மாற்ற முடியும் என்பது மட்டுமே அவர்களது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வைத்து பேரம் பேசும் அரசியலை செய்ய தயாராகிக் கொண்டிருக்கிறார் விஜய் என்பது அரசியல் விமர்சனங்களின் கருத்து. தேர்தல் நெருங்கிய காலத்தில் இந்த பேரம் வைத்தால் மட்டுமே நல்ல ஒரு பேரத்தை நடத்த முடியும் என்று விஜயின் ஆலோசகர்கள் அறிவித்துள்ளனர். அதன்படியே வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரியில் எடப்பாடியுடன் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் பேரம் நடத்தப்படும் என்றும் அந்த பேரம் வெற்றியில் அமைந்தால் அது எடப்பாடிக்கு உதவும் என்றும் வெற்றி அமையாவிட்டால் அது எடப்பாடி தோல்வியை உறுதி செய்யும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதுதான் தற்போது விஜயின் அரசியல் கணக்கு என்றும் விமர்சிக்கின்றனர். இந்த விமர்சனங்களில் உண்மை இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா என்பதை கமெண்டில் தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.